சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்கள்லாம் தாண்டி அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் ரசிகர்கள் அப்படி வெறி பிடிச்சி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஜில் அவர் பேசுகிற அந்த ஸ்பீச் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு நடிகர் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்டேஜில் தான் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்னாலேயே மொத்த பேரையும் கட்டி போட்டுருவார். அதுவும் முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த குட்டி கதை, எஸ் இதுலேயுமே ஒரு குட்டி கதையை சொல்லி எல்லாருமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் ஞானவேல் என்கிட்ட போனா ஒரு கேள்விக்குரிய முள்ளும் மலரும் மாதிரி ஒரு ரஜினியை ரசிகர்கள் பார்க்கணும் ஆசைப்படுறாங்கன்னு சொன்னார். இதுக்கு நான் அவருக்கு இமாச்சலில் நடந்த ஒரு உண்மையான கதையை சொன்னேன். அங்கே ஒரு ஊரில் ஒரு டோபி ஒருத்தர் இருந்தார். அந்த ஊரில் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஆற்றுல இறங்கி துணி துவைக்கும் போது அந்த டோபிக்கு பொதிய சுமந்து போகிறதுக்கு ஒரு கழுதை இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த கழுதை காணாமல் போயிடுது. அதனால் அந்த டோபி பழைய விஷயங்களை எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டாரு. இந்த டோபி பெரிய ஞானின்னு நினச்சிக்கிட்டு சில சிஷ்யர்கள் வந்து சேர்ந்தாங்க அவர்கிட்ட. இவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு அந்த சிஷ்யர்கள் நம்பினாங்க. இப்போ ஒரு நாள் கழுதை திரும்ப வந்துடுது. மறுபடியும் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து என் கழுதை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருடைய சிஷ்யர்கள் இவர் ஒரு டோபி அப்படின்ற விஷயத்தையே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த டோபி கிட்ட அந்த சிஷ்யர்கள் எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் பெரிய ஞானி, இந்த வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க வச்சாங்க. அந்த டோபி மாதிரி தான் நான். ஞானவேல் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த படங்களோட ஓகே இல்லாத ஃபுட்டேஜஸ் எல்லாம் அவர் இன்னும் பார்க்கல. ஒரு டோபி மாதிரி ஏதோ நடந்து போச்சு, என்ன நல்ல ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க. தளபதி படம் மாதிரி நடிக்க சொல்கிறாங்க என்ன, எப்படி ஆனா? அதனால தான் பைரவி, போக்கிரி ராஜா, முரட்டுக்காலை படங்களை பண்ணி என்னோட ட்ராக்கையே நான் மாற்றிக்கிட்டேன். 6லிருந்து 60 வரை படத்தோட ஷூட்டிங்கில் எஸ்பி முத்துராமன் சார் எனக்கு முதல் நாளே 14 பக்கத்துக்கு வசனம் கொடுத்தாரு. அவ்வளோ வசனங்கள் இருக்குன்னு நான் பயந்து போயிட்டு பேசவே மாட்டேன்னு போயிட்டேன். எல்லாருமே திமிர பாருங்க, இந்த ஆளுக்கு போட்டும் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பிஎம் சார் என்னை கூப்பிட்டு உன்னால முடிஞ்சதை பண்ணு, பேக் ஷாட் டாப் ஆங்கிள் வச்சு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. கமலுக்கு ஸ்ரீதேவி மாதிரி ஹீரோயின் கூட என்ன நடிக்க வச்சாங்க. அப்படி வெள்ளதாடி வச்சு 6லிருந்து 60 வரை படத்தில் நடித்தேன். அப்புறம் ஒரு மாதிரி ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த தளபதி படத்தில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்படி அந்த மாதிரியான படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா எப்போவோ என்ன சினிமா விட்டு அனுப்பியிருப்பாங்க. நம்ம ட்ராக் வேற பக்கம் வந்துருச்சு, அது ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆக போகுது, ஒன்றுமே தெரியாமல் தான் ட்ரெயின் ஏறி இங்கே வந்தேன், நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர்களை பற்றி தனித்தனியாக பேசிட்டாரு. வேட்டையின் திரைப்படத்தில் அவங்க உள்ள எப்படி வந்தாங்க, அவங்களுடைய கதாபாத்திரங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டது அப்படின்றத பற்றி பேசும்போது, இந்த படத்தில் சத்யதேவ்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அந்த கதாபாத்திரத்துக்கு சிவாஜி சார் இருந்திருந்தால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அமிதாப் சார்னு சொன்னது எனக்கு தூக்கி போட்டுருச்சு. 2 நாள் அமிதாப்ஜி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வில்லன் யாருன்னு கேட்கும்போது ராணான்னு சொன்னார். அப்புறம் படத்தில் முக்கியமான பொழுதுபோக்கு கதாபாத்திரத்தில் ஃபகத் ஃபாசில் தான் நடிக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி ஃபகத் மலையாளத்தில் நல்ல படங்கள் பண்றாருன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபகத் சார் கிட்ட பேசின, சம்பளம் கூட வேணாம் நடிக்க வரேன்னு சொல்றாருன்னு இயக்குனர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அவருக்கு இப்போ டேட் இல்ல, ஃபகத்துக்காக கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் தயாரிப்பாளர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வேற எனக்காக காத்துட்டு இருந்தாரு. அப்போ லோகேஷ் கிட்ட நமக்கு கொஞ்சம் ஷூட் வந்து தள்ளி வச்சுக்கலாமா கூலி படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு சொன்னேன். உடனே லோகேஷ் ஓகே சொல்லிட்டாரு. அப்பதான் தெரிஞ்சது லோகேஷ் இன்னும் கதையை சரியா ரெடி பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திரைப்படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ, இந்த படத்தினுடைய இயக்குனர் ஞானவேலுக்காக கண்டிப்பா ஹிட் ஆகணும். அவரை மாதிரியான இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல எல்லாரையுமே கவர்ற மாதிரியான ரொம்ப நீட்டான ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஆடியோ லான்ச்சில் தன்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாரு.